இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பது நிம்மதி நம் சாய்ஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஒன்றும் புதுசா எதுவும் சொல்ல போறது இல்ல. எந்த ஒரு விஷயத்தையுமே திரும்ப 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 செய்யும் போது ஆழமாக நம்ம மனதுல பதிஞ்சிடும். நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், டேபிள்ஸ் படிப்போம் இல்லைங்களா? அந்த டேபிள்ஸை எத்தனை முறை சொல்லுவாங்க சின்ன வயசுல படிக்கும் போது இல்லையா? திரும்ப 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 நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, திரும்ப திரும்ப சொல்ல வைப்பாங்க. அப்போ அது சொல்லும் போது திரும்ப திரும்ப நம்ம காது கேட்கிறது, அது என்ன ஆகுங்க, மனதுக்குள்ள போய் ஆழமா நம்ம கருமையத்துல பதிஞ்சிருச்சுன்னா இம்மிடியேட்டா கேட்ட உடனே ஆன்சர் பண்ணும். அப்ப அதுதான் திரும்ப திரும்ப ஒரு நல்ல விஷயங்களை, மகான்களுடைய ஸ்பீச்ச, ஒரு சில கருத்துக்களை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளும் போது அது நம்ம மனத்துல திரும்ப திரும்ப ஆழமா பதிய வைக்கும் போது அதுவே நமக்கு பழக்கமா, வழக்கமா, ஒழுக்கமாக மாறும். இந்த நிம்மதி, இந்த நிம்மதிங்கிற அப்படிங்கிற வார்த்தைக்கான நல்ல அகராதியில என்ன பொருள் அப்படின்னு பார்த்த போது அதுக்கு 2 பொருள் கொடுக்குறாங்க. ஒண்ணு கவலை இல்லாத நிலை. நிம்மதி அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல அந்த வார்த்தைக்கு அப்படியே நமக்கு பொருள் தெரியும் தான், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆழமா அந்த தமிழ் அகராதியில பார்க்கும்போது முதல் பொருள் என்னன்னா கவலை இல்லாத நிலை. அடுத்தது என்னங்க, இடையூறு இல்லாமை. இந்த 2ம் தான் நிம்மதி அப்படின்னு அகராதி சொல்லுது. தமிழ் அகராதியில அதற்கான பொருள். இப்ப நாம எங்கெல்லாம் நிம்மதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? மகரிஷி கூட பாத்தீங்கன்னா தனி மனிதனுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வை கொடுத்தாங்க. இப்ப நாம கூட அப்படிதான் நிம்மதியா வாழணும் தான் நினைக்கிறோம், ஆனா ஒரு சில நேரங்கள்ல நிம்மதி இல்லை. இது எங்கெல்லாம் இல்லாம போகுது, ஒரு சின்ன உதாரணம் பார்க்க. இப்ப நாம இந்த சம்மர் வரப்போகுதுங்க, எங்கேயாவது வெக்கேஷன் போலான்னு பிளான் பண்றோம். ரொம்ப அருமையான, அவரவர்களோட பொருளாதார வசதிக்கு ஏற்ப எங்க போக முடியுமோ அதற்கு அருமையான ஊரை செலக்ட் பண்ணுவோம். அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டை முதல்ல ஏற்பாடு பண்ணுவோம் இல்லைங்களா? முதல்ல டிரான்ஸ்போர்ட் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அங்க போய் பாக்குறதா இருந்தாலும் இங்க இருந்து கிளம்பி அதை ரீச் பண்றதுக்கு முதல்ல டிரான்ஸ்போர்ட் முக்கியம். ஒரு உதாரணம் பார்க்கலாம். நாம இங்க இருந்து ஒரு கார்ல போறோம்னு வச்சுக்கலாம், காரோ பஸ்ஸோ, ஒரு வசதியான ஒரு வாகனம். அந்த வாகனத்துல போறோம், நல்லா போனாங்க, போயிட்டு நல்லா அங்கே பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம், வந்தோம். வந்த போது கேட்டோம், சலிப்பா ஒருத்தர்கிட்ட பதில் சொல்றோம். என்ன அப்படின்னு சொன்னா, நான் டிராவல் பண்ணணும்னு தான் போனேன், ஆனா எங்கெல்லாம் எனக்கு நிம்மதி இழந்தேன் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். நல்ல பஸ்ன்னு நினைச்சுதாங்க, அருமையான கார்னு நினைச்சு புக் பண்ணி ஏறி உக்காந்தவங்க. ஆனா சீட்டு எதுவுமே சரியில்லை. கண்ணாடி மேல ஏத்துனா இறக்க முடியல, கதவை திறந்தா திரும்பி மூட முடியல, டிக்கியில நல்ல பொருள் வச்சு மூட முடியல. சோ இத்தனை பிரச்சனை அந்த கார்ல. ஸோ டிரான்ஸ்போர்ட்ல முதல்ல என்ன ஆச்சுங்க, அந்த காரோ பஸ்ஸோ அதனோட தன்மை சரியில்லை அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த பயணமே நிம்மதி இல்லாததாக ஆகிவிடுகிறது. அடுத்தது இன்னொன்னு, 2வது விஷயம், நிம்மதி இல்லைன்னு சொல்றோம், என்ஜாய் பண்ணவே முடியலைங்க, ஏண்டா போனோன்னு ஆயிடுச்சு. என்ன இடையூறு வருதுங்க, அடுத்தது இடையூறு என்ன வருது அப்படின்னு சொன்னா, சரியான உள்ள பெட்ரோல் போடல, பாதி வெளியில நின்னுடுச்சு. போட்ட பெட்ரோலும் சரியா இல்லை, அதுல ஏதோ பிரச்சனை இருந்து அங்க உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையாகி வண்டி நின்னுடுச்சு. ஓபன் பண்ணா அப்படியே புகையா வருது பேனட்ல இருந்து, சரி பண்ணவே முடியல, உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை, பிகாஸ் ஆஃப் த அந்த எனர்ஜி சரியில்லை. இங்கேயும் இடையூறு. போயிட்டு வந்த நல்லா என்ஜாய் பண்ணணும்னு போனோம், வந்தோம், ஆனா அந்த எனர்ஜி சரியில்லாததுனால அந்த டிரான்ஸ்போர்ட்டும் சரியில்லை, பிரச்சனை ஆயிடுச்சு. 3வதா ஒண்ணுங்க, வண்டி அருமையான வண்டி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நல்லா பார்த்து பெட்ரோல் பங்க்ல பார்த்து அருமையான பெட்ரோல் போட்டோம், அருமையா இருந்தது. ஆனா அந்த ஓட்டுறாரு பாருங்க, ஒரு ஓட்டுநர், அவரு சரியில்லைங்க, பயங்கர ரேஷ் டிரைவிங். அப்படி எப்ப பார்த்தாலும் 120 130ல போறாருங்க. அப்படி கிட்டக்க போய் பிரேக் அடிக்கிறாரு. அவ்வளவு பயமா இருக்கு, நம்மளை கொண்டு போய் சேர்ப்பாரா அப்படின்னு போயிடுச்சு. போறது நிம்மதிக்காக தான், ஆனா டிராவல்ல இரிட்டேட் ஆயிட்டோங்க. எப்படா போய் இறங்குவோம், உயிரோட வந்தா போதும்னு நினைச்சோம். ஆக இதுவும் ஒரு இடையூறு.
ஆனா போய் சேர வேண்டியது எங்கேங்க? அந்த ஊரு ஏதோ அருமையான இயற்கை வாசஸ்தலம், அங்க அப்படி சுத்தி பார்க்கலாம், இப்படி சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் பிளான் போட்டோங்க. ஆனா டிராவல்ல கவலை வந்துருச்சு, இடையூறு வந்துருச்சு, ஒரு இனிமையா என்னால போக முடியல, ஒரு ஆசுவாசம் எனக்கு இல்லை. அதனால என்ன ஆச்சுங்க? டிராவலே டேமேஜ் ஆயிடுச்சு. சரி, இப்ப இது நாம வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு டிராவல், சின்ன டிராவல், அது 10 நாளோ 20 நாளோ 1 மாசமோ, அந்த டிராவல்லையே இத்தனை இடையூறுகள்னால நிம்மதி இல்லைன்னு சொல்றோமே. நம்ம வந்திருக்கோமே ஒரு டிராவல்ங்க இந்த பூமிக்கு, இல்லையா? ஒரு பயணம் தானே வந்திருக்கோம். சுவாமிஜி வந்து ரொம்ப அழகா நகைச்சுவையா எதுவுமே நிலையானது இல்லை அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க. எல்லாருமே பேக்கெட்ல ரிட்டர்ன் டிக்கெட் வச்சுட்டு தான் வந்திருக்கோங்க. என்ன ஒண்ணுங்க, டேட் நாட் எட் கன்ஃபர்ம்ட், இல்லையா? உண்மை. ஏன் வேணாங்க, இறப்பை பத்தி ஏன் பேசணும்? வாழற வாழ்க்கைய நான் நிம்மதியா வாழணும்னா நீங்க போய் இறப்பை பத்தி பேசுறீங்களே அப்படின்னு தோணும். ஆனா அது உண்மை தானேங்க. அப்போ இங்க வந்தோமே, வந்துட்டு போறோமே, அதுக்கு இடையில ஒரு பயணம். இந்த டிராவல் நிம்மதியா இருக்கு இல்ல, இருக்குது இல்லைன்னு தானே கஷ்டப்படுறோம். என்னோட சாய்ஸ் வந்து நிம்மதியா இருக்கணும்னு. ஆனா இந்த என்னுடைய வாழ்க்கை, நான் உயிரோட இருக்கக்கூடிய காலத்துல வாழற வாழ்க்கையில பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்குதே, இந்த வாழ்க்கையில எனக்கு நிம்மதி இல்லை. என்னோட சாய்ஸ் நிம்மதி தான், ஆனா எனக்கு கிடைக்கல. அப்ப இதே 3 இடையூறை இங்கேயும் பார்க்கலாமா? நம்ம கார்லயோ பஸ்லயோ போகும்போது நடந்ததே அதே தாங்க இங்கேயும் இருக்கு. முதல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் பார்த்தோமேங்க, அது என்ன டிரான்ஸ்போர்ட்? அது நம்ம உடம்பு. இந்த உடம்புல இருக்கக்கூடிய, அங்க எப்படி சொன்னாங்க, சீட்டு சரியா இல்ல, கேட்டு திறக்க முடியல, கண்ணாடி இறக்கினா ஏத்த முடியல. இதே மாதிரி தானே நாமளும் இருக்கிறோம். ஏன்? அதுக்கு காரணம் என்ன சொல்றோம்? அந்த காரோட ஓனர் அதை சரியா மெயின்டைன் பண்ணல, நான் தெரியாம அந்த கார்ல ஏறி உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்றோம். இங்க தெரியாம தான் வாங்கிட்டு வந்தோம் இந்த உடலை. தந்தை தாய் இரும் ஒன்று சேர்ந்து தலைத்து ஒரு உடலாய் உலகில் வந்தேன், மகரிஷி இறைவனு குரு வணக்க பாடல்ல சொல்றான். அப்படி அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்தோமே, இந்த கிடைச்சிருக்கே இந்த வாகனம், இது நாம தான் ஓனர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நான் கொடுத்தாங்க, அந்த இறைவன் இறைநிலை கொடுத்தது, வந்திருக்கோம். ஆனா இந்த பீரியடுக்குள்ள அதற்கான பொறுப்பு நமக்கு தான் போட்டு கொடுத்திருக்காங்க. பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்திருக்காங்க நமக்கு. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இந்த உடலை சரியா மெயின்டைன் பண்ண வேண்டியது பொறுப்பு. இல்லைன்னா எப்படி அந்த கார் வந்து டிராவல்ல கஷ்டப்பட்டுதோ, அந்த உட்கார்ந்து டிராவல் பண்றவங்கள, இங்கேயும் நாம டிராவல் பண்ற டிரான்ஸ்போர்ட் நம்மள கஷ்டப்படுத்துது. ஏன்? நாம மெயின்டைன் பண்ணல, சரியா பார்த்து அதை மெயின்டைன் பண்ணல. நல்லா இருக்கிற வரைக்கும் விட்டுடுறோங்க. இந்த கண்ணை பத்தி எப்ப கவனம் வருது? என்னைக்காவது கண்ணுல ஒரு பார்வை சரியா தெரியல, கண்ணுல இருந்து தண்ணி வருது, ஏதாவது ஒரு இரிட்டேஷன் அப்படின்னா தான் கண்ணு மேல கவனம் போகுது. அப்ப உள்ள உறுப்புகள் எல்லாம் இயங்கிட்டு இருக்கு. வெளி தோற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை மதிப்பை உள்ள இருக்கக்கூடிய உறுப்புக்கு நாம கொடுக்க மறந்துட்டோம், இல்லையா? உள்ள இருக்கக்கூடிய அந்த உறுப்பு சரியா இருந்தாதான் அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அந்த நிம்மதி என்பது உடல் ஆரோக்கியத்துல முதல்ல இருக்கு. அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு இடையூறு வந்தா நிம்மதி காணாம போயிடுது. சரி, இந்த நிம்மதிக்கான வழி இது வரைக்கும் எல்லாரும் சொல்லித்தான் கொடுத்தாங்க, ஏன் நம்மால ஃபாலோ பண்ண முடியல? இது வரைக்கும் எத்தனை மகான்கள், எத்தனை ஞானிகள் எவ்வளவு உடற்பயிற்சியை பற்றியும், எப்படி உடம்ப பாதுகாக்கணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனாலும் நமக்கு நிம்மதி இல்லை, அதாவது உடலை சரியா பாதுகாக்க முடியல. இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். என்ன காரணம்? ஒரு காட்டுல நிறைய குரங்குகள் இருந்ததுங்க. அந்த குரங்குகள்ல எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் என்ன யோசிச்சது, நாம உண்ணாவிரதம் இருக்கலாமா அப்படின்னு யோசிச்சது. ரொம்ப நல்ல விஷயம். உடனே எல்லாம் சேர்ந்து அந்த தலைமை குரங்கு கிட்ட போய் சொல்லிச்சு. தலைமை குரங்கு சொல்லிச்சு, ஓ வெரி குட், நம்ம எல்லாரும் நாளைக்கு காலையில இருந்து உண்ணாவிரதம் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு, எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு அதற்கான அஜெண்டா மாதிரி பேசுறாங்க. காலையில உட்காந்தாச்சு. அப்ப முதல்ல ஒரு குரங்கு சொல்லுது, கரெக்டு தான், நீங்க சொல்றீங்க, இன்னைக்கு ஃபுல்லா நம்ம சாப்பிடாம இருப்போம், அது உடம்புக்கு நல்லதுதான். ஆனா
எண்ட் ஆஃப் த டேல முடிச்ச உடனே பசிக்குமே, அப்ப எங்க போய் அந்த அந்த டயர்ட்னஸ்ல போய் உணவை தேட முடியாது. அதனால என்ன பண்ணலாம், பழங்கள்லாம் பறிச்சு கொண்டு வந்து வச்சிடலாம். ஈவினிங் நம்ம உண்ணாவிரதம் முடிச்ச உடனே சாப்பிட்டுடலாம். வெரி குட், நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி எல்லாம் போய் பழங்களை எல்லாம், மன்னிக்கோமா மியூட் பண்ணிக்கோங்க ஆடல் நாயகியம்மா, உங்களோட அன்மியூட் ஆயிட்டே இருக்கு. எல்லா பழங்களையும் பறிச்சு கொண்டு வந்து வச்சிடுறாங்க. சோ ஆரம்பிக்கலாமா அப்படிங்கும்போது அடுத்தது இன்னொரு அன்பர், ஒரு குரங்கு அன்பர் சொல்றாரு, இப்போ இருக்கு மொத்தமா வச்சிருக்கோம், எல்லாரும் பசியோட ஆரம்பிக்கும் போது எனக்கு கம்மியா இருக்கு உனக்கு அதிகமாக இருக்குன்னு சண்டை வந்துடக்கூடாது. அதனால என்ன பண்ணலாம், பிரிச்சு வச்சிடலாம். சேஃபர் சைடு யார் யாருக்கு எவ்வளவு அப்படின்னு பிரிச்சு வச்சிடலாம். ஆஹா, அருமையான ஐடியா, சண்டையெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரிச்சு வச்சிடுறாங்க. அதுவும் ஆச்சு. மூணாவதா ஒரு ஆரம்பிக்கும் போது இன்னொரு குரங்குக்கு ஒரு ஐடியா வருது. சரி, ரொம்ப பசியோட இருக்கும் இல்லையா, சாப்பிட்டு இந்த சாப்பிடாம இருந்துட்டு போகும்போது இந்த தோல் எல்லாம் உரிச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கு ஒரு டைம் எடுக்கும்ல, அதனால தோல் எல்லாம் உரிச்சு சாப்பிடுறதுக்கு ரெடியா வச்சிடலாம். சரி, அதுவும் அருமையான ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தோலை உரிச்சு ரெடியா வச்சுட்டாங்க. அப்போ ஒரு குட்டி குரங்கு, அந்த குரங்குக்கு ஒரு ஐடியா வருது, எங்களையெல்லாம் சுத்தமா சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களே, இந்த பழம் எல்லாம் இப்படியே காலையில இருந்து ஓப்பனா இருந்ததுன்னா அழுக்கு பட்டுடுமே, அதுல அழுக்கு புல்லா தூசி பட்டதுன்னா நம்ம சாப்பிடுறது எப்படி, நமக்குதான் கடவுள் ஒரு வழி கொடுத்திருக்காரு, இந்த 2 தாடை பகுதியிலையும் நிறைய அடக்கி வச்சுக்கலாமே, அந்த மாதிரி மொத்தத்தையும் அடக்கி வச்சுக்கலாம், சாயந்தரம் ஆன விட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் ஆஹா செம ஐடியா அப்படின்னு சொல்லி எல்லாம் உரிச்சு வாயில போட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன ஆகுங்க, எவ்வளவு நேரம் அந்த தாடையில வச்சிருக்க முடியும், கொஞ்ச நேரம் பொறுத்து எச்சி முழுங்குற போது ஒவ்வொரு கவளமா உள்ள போச்சு, அங்கே உண்ணாவிரதமும் போச்சு. இது கேட்கும் போது நமக்கு நகைச்சுவையா இருக்கு இல்லைங்களா, ஆனா நாம கூட ஒரு சில நேரத்துல இப்படிதாங்க இருக்கிறோம். பயிற்சி இருக்கு, எளிமையான பயிற்சி இருக்கு, 9 கட்டமா அப்படியே ஒரு ஜூஸ் மாதிரி புஸ்தகம் போட்டு மகிழ்ச்சி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஆன்லைன்ல அழகா கத்துக்கிறோங்க. ஆனா அதை செய்யறதுக்கு எப்படி இந்த குரங்குகள் ஒவ்வொன்னும் தள்ளி போடுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேடி தேடி பிடிச்சதோ அதெல்லாம் மாதிரிதான் பண்ணிடுறோம். ஒரு சில நேரங்கள்ல என்ன பண்றோங்க, இன்னைக்கு கொஞ்சம் வேலை வந்துடுச்சு, இன்னைக்கு விட்டுடலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம். 10 நாளைக்கு முன்னாடி 10 அப்புறம் கெஸ்ட் வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரோ போனோ வந்திருக்கும், ஐயோ கெஸ்ட் வராங்க நிறைய வேலை செய்யணும், முதல்ல விடுறது என்னதுங்க, உடற்பயிற்சியை தான். அப்போ நாமளும் இந்த மாதிரிதான், நிம்மதி எங்க இருக்கு, அதுக்கான வழி எங்கேங்கிறத ஒரு மகான் அப்படியே ஜூஸ் மாதிரி சின்ன குழந்தைக்கு கொடுக்கற மாதிரி கொண்டு வந்து கொடுத்தா கூட நாம கைக்கு எட்டுனத வாய்க்கு எட்டாம விட்டுடுறோம். சொல்லுவாங்க இல்லையா, there is a slip between a cup and a lip அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கப்ல இருந்து எடுத்து வாயில குடிக்கும் போது கூட தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த நிம்மதிய, உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம், இந்த வாகனம் நல்லா வச்சுக்கிட்டா லைஃப் லாங் இந்த இடையூறு இல்லாம இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த டிராவலை இனிமையா கொண்டு போனோம்னா என்ன பண்ணலாங்க, ஒவ்வொரு நாளும் இரவு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கலாம், நாளை காலை நான் காயகல்பம், உடற்பயிற்சி, தவம், தற்சோதனை முறையாக செய்து உடல் நலத்தோட ஆரோக்கியமாக குடும்ப அமைதியோடு தொண்டாற்றி மகிழ்வேன் அப்படிங்கிற சங்கல்பத்தை தினந்தோறும் போட்டுக்கும் போது என்னாகும், காலையில அது அழுத்தம் பெற்று அது பழக்கமா வழக்கமா ஒழுக்கமா மாறும். இப்போ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஆன்லைன்ல பண்றவங்களுக்கு ஒரு 48 நாள் சேலஞ்சு கொடுத்தோம். நம்மளும் பண்ணலாம், அது எல்லாருமே பண்ணலாம், ஆசிரியர்களா இருக்கிறவங்க, எத்தனையோ வருஷம் ஆச்சுங்கிறவங்க கூட ஒரு 48 நாள் தொடர்ந்து உடற்பயிற்சியை ஒரு நாள் கூட விடாம செய்யலாம். பெண்களுக்கு இடையில வரக்கூடிய அந்த மாதாந்திர நாட்களை விட்டுலாம், முடிஞ்ச பிறகு தொடங்கலாம். அப்ப அந்த 48 நாள் செய்யும் போது அந்த 48 நாளுக்கு விஞ்ஞான ரீதியான ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. 9 கோள்கள் இருக்கு, அத்தனை நட்சத்திரங்கள் 27 இருக்கு, அத 12 வீடுகளாக பிரிச்சிருக்காங்க. அப்ப இது எல்லாம் சேர்க்கும் போது 48 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு.
அந்த 48 நாள் ஒரு மண்டலம் தொடர்ந்து ஒரு பயிற்சியை செய்து கொண்டே வரும் பொழுது என்ன ஆகுங்க, அது நமக்கு ஒழுக்கமாக மாறிடும். எப்படி காலையில எழுந்த உடனே போய் பிரஷ் பல் துலக்கிறது இயல்பாக ஆக்கி இருக்கிறோமோ அந்த மாதிரி உடற்பயிற்சி செய்யறதும் இயல்பாக மாறிவிடும். அப்போ முதல் நிம்மதிக்கான வழி கண்டுபிடிச்சிட்டோமா? எப்படி? உடல்ங்கிறதுல வரக்கூடிய இடையூறுல இருந்து தப்பிச்சுக்கலாம். சரி, அதையும் மீறி எனக்கு கர்ம வினைகள் மூலமா நோய் வருதே இல்லையா? நான் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பயிற்சிகள் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு கர்ம வினைகள் பதிவுகளின் மூலமாக ஒரு சில நோய்கள் எனக்குள்ளே வருகிறதே, அதுக்கு நான் என்ன பண்றது இல்லையா? அதுதான் இரண்டாவது இடையூறு. சொன்னோம் இல்லைங்களா? கார் நல்லா இருக்கு, சீட்டெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா என்னாச்சுங்க, அந்த பெட்ரோல் அந்த எனர்ஜியில இருக்கக்கூடிய பொல்யூஷன்னால கார் நின்னு போயிடுது, இல்ல மக்கர் பண்ணுது, புகையா வருது அப்படிங்கிறோம். அப்ப அதற்கு என்ன காரணம்? அந்த பெட்ரோல் சரியில்லை, அந்த காருக்கான அந்த சர்வீஸ் என்பது சரியா செய்யப்படல, அந்த எனர்ஜி சரியா இல்ல. இப்ப நமக்குள்ளயும் அதே மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா? என்னது? அதுதானே உயிர்னு சொல்றோம். இந்த உடம்புக்குள்ள உயிர் பிடிச்சு வச்சிருந்தா தான் நம்முடைய பேரு, ஊரு, அடையாளம், படிப்பு, இன்னும் எல்லாம். இல்லைன்னா நமக்கு வேற ஒரு பேரு கொடுத்துடுவாங்க இல்லையா? அப்போ இந்த உடலுக்குள்ள உயிர் என்கின்ற ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்ற வரைதானே நம்ம வாழ்க்கை. அப்போ இந்த முதல் யோகம் எங்க வருது? உடலுக்கும் உயிருக்குமான இணக்கம். அப்ப அந்த இணக்கம் இல்லைன்னா கர்ம நோய்கள் மூலமா நோய் வந்துருது சொல்லுவாங்க இல்லைங்களா? வீட்டுல எனக்கு எப்ப பாரு இதே மாதிரி உணவு சாப்பிட்டுட்டு இருக்கோமே, நல்லா வெளியில போய் சாப்பிட்டா நல்லா இருக்கு, விதவிதமா சமைச்சாதான் என்ன அப்படின்னு சண்டை போடுவாங்க. ஒரு 2 நாள் காய்ச்சல் வந்தா போதுங்க, அதுக்கு மருத்துவர்கிட்ட அலைஞ்சு அது என்ன காய்ச்சல்னு தேடி கண்டுபிடிச்சு அதற்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்து அதுக்கு வண்ணமா மாத்திரைகள் சாப்பிட்டு ஒரு 2 நாள்னு சொன்னது 4 நாள் ஆகி 5 நாள் ஆகி அலைஞ்சு வந்தா என்ன சொல்லுவாங்க? எனக்கு எதுவும் வேணாம்ப்பா, வெறும் ரசந்தாதம் கொடுங்க போதும், நான் வீட்லயே சாப்பிட்டுக்கிறேன். ஏன்? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஹாஸ்பிட்டல் போகும்போது அவ்வளவு வேதனையா இருக்கும். எதுக்கோ ஒருத்தருக்கு பார்க்க போறோம், அங்க அத்தனை வியாதிகள், அத்தனை வருத்தங்கள், எத்தனை பேர் வயது குழந்தை முதல் பெரியவர் வரை அந்த நோய்வாய்ப்பட்டு படக்கூடிய கஷ்டம் பாக்குறோம். இது நிம்மதி இல்லாத ஒன்றை கொடுக்குது இல்லைங்களா? அப்ப அதற்கு மகரிஷி கொடுத்த அருமையான மருந்து காயகல்பம் இல்லையா? என்ன பண்ணுதுங்க? அஷ்ட கர்ம நோய்களையும் மாத்தும்னு சொல்றான். 8 விதமான கர்ம வியாதிகள் உள்ளுக்குள்ள இருந்தாலும் அதையும் மாற்றும். நம்மளோட செல்ஸ் எல்லாத்தையும் அப்படியே பியூரிஃபை பண்ணிடுங்க. தினந்தோறும் காயகல்பம் பண்ணும்போது பாரதியாரோட ஒரு பாடல் ஞாபகம் வருதுங்க. நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட பொழுதியில் எரிவதுண்டோ. இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, உடல் என்கின்ற வாகனம், அப்படிதான் நம்ம கையில கிடைச்சிருக்க ஒரு வீணை இந்த உடல். அப்ப இந்த உடலை சரியா மெயின்டைன் பண்ணேன்னா நலம் கெட புழுதியில் எரியற மாதிரி. அதுல 2வதா என்ன சொன்னாரு கேக்குறாரு, நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன்னு சிவசக்தி கிட்ட கேட்கிறார். முதல்ல கேட்ட கேள்வி, விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். அந்த மாதிரி பந்து அடிச்சா எப்படி மேல மேல வருமோ அந்த மாதிரி உடம்பு வேணும்னு கேட்கிறாரு. அந்த மாதிரி உடம்பு வேணும்னா உடற்பயிற்சி செய்யணும். 2வது என்ன கேட்கிறார்? நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன். தினந்தோறும் புதுசு புதுசா உயிர் வேணுமா? நவம்னா புதுசுன்னு அர்த்தம். புதுசா எப்படிங்க உயிர் கிடைக்கும்? அப்பா அம்மா கொடுத்தது ஒரு உயிர் தானே. மகரிஷி கொடுக்கிறார் பாருங்க. தினந்தோறும் இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை மூளைக்கு கொண்டு சென்று உடம்பு முழுவதும் பரவ விடக்கூடிய அந்த உஜஸ் மூச்சு செய்யும் போது ஒவ்வொரு செல்லும் புதுசா பிறக்குது. புதுசா சாயம் பூசினா மாதிரி ஆற்றலை வாங்கி நல்லா டைட்டா இணைச்சு நரம்பு ஊக்கம் இருக்கு, நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகுது, இளமை காக்கப்படுது, முதுமை தள்ளப்படுகிறது, மரணமும் தள்ளி போடப்படுகிறது. அப்போ இந்த டிராவல்ல அந்த எனர்ஜி லெவல் நல்லா இருந்தா தான் நம்மளோட டிரான்ஸ்போர்ட் நல்லா இருக்குங்கிறதுக்கு காயகல்ப பயிற்சி செய்யும் போது என்ன நடக்குது? நம்மளோட எனர்ஜி லெவல் நல்லா இருக்கு. ஏற்கனவே கொடுத்த நோய்களையும் நாம தீர்த்து கொள்ள முடியும், நோய் இல்லாமலும் வாழ முடியும். 3வதா என்ன இடையூறு சொன்னோங்க? மனம். அந்த டிரைவர் சரியா இல்ல, ஓட்டலைன்னா என்ன ஆகுதுங்க? டிராவல்ல பயமா இருக்கு. அவர் பீஸ்ஃபுல்லா பொறுமையா ஓட்டினா 2 பக்கமும் இருக்க இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே டிராவல் போவோம். ஆனா அந்த டிரைவர் சரியா இல்லைன்னா அப்படித்தான் நம்மளோட மனசு. இந்த மனசு சரியா பார்க்கணும், சரியா செயல்களை செய்யணும்.
ஆனா அது என்ன பண்ணுதுங்க, தேவையில்லாததை மட்டும்தான் பாக்குது. எது தேவையில்லையோ அதை அதிகமா வாங்கி வச்சுக்குது இல்லையா? கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. என்னைக்காவது யாராவது அதை எண்ணி பார்ப்போம்னு பார்த்திருக்கோமாங்க? அப்படியே நம்புறோம்ல. ஆனா நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வந்தவர் சொல்றாரு, பெயிண்ட் காஞ்சிருக்காதுங்க, இப்போதைக்கு வைக்காதீங்கன்னா போய் தொட்டு பார்ப்போம். அப்ப என்ன அர்த்தங்க? இந்த மனது எல்லாத்தையும் எதிர்மறையா பார்க்க பழகி இருக்கு. அப்ப அத மகரிஷி என்ன செய்யறாரு? மனதை உயிர் மேல திருப்பி தவம் பண்ணும்போது எல்லாமே நேர்மறையாக மாறுகிறது. குறை காணும் பழக்கத்தை விட்டு நல்ல குணங்களையே பாராட்டும் பண்பு கொள்ள வேண்டும்னு சொல்றார். இது நம்ம கிட்டயும் சரி, மற்றவங்க கிட்டயும் சரி. எப்போதும் குறையே பாக்குற மனம் இருக்கும்போது அங்க நிம்மதி இருக்காது. அந்த குறை பாக்குற மனம் எதிர்பார்ப்புல போய் சிக்கிக்கும். இப்படி இருந்தா தான் பிடிக்கும், இவங்க இப்படி இருந்தா தான் எனக்கு ஓகே அப்படின்னு நம்ம மனதுக்குள்ள ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டு அவங்க அப்படி இல்லைங்கும் போது அங்க நிம்மதியை இழந்து தவிக்கிறோம். அது குடும்பமா இருந்தாலும் சரி, சமுதாயம், அலுவலகம், அமைப்புகள் எங்க வேணா இருக்கட்டும். ஆனா எல்லாரும் ஒரே மாதிரிதான் பிறந்திருக்கோம், யூனிக்கா தான் இருக்கும். அவரவர்களோட குறை நிறையோடு ஏற்றுக்கொள்ள பழகும் பொழுது என்ன ஆகுங்க, நிறைகளை பார்க்கக்கூடிய கண்ணாடியை போட்டுக்கிட்டோம்னா குறைகள் மறைந்து போயிடும். அப்ப ரெண்டு பக்கமும் இருக்கிற இயற்கை காட்சியை ரசிச்சுக்கிட்டு வாழ்க்கை போற மாதிரி எல்லாரோடையும் இணக்கமா இருக்க முடியும். அப்ப நிம்மதி எங்க இருக்குங்க? நம்ம கிட்ட இருக்குது. நிம்மதிங்கிற ஒரு சாய்ஸும் இருக்கு. இன்னொரு பக்கம் நிம்மதி இல்லாததுக்கு உடல் ஆரோக்கியம் கெடுத்து கொள்ளுது, நோயை வாங்கிக்கிறது, மனசுல அமைதி இல்லாம இருக்கிறது. அப்ப எதை சாய்ஸ் எடுக்கிறோம்? உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், தற்சோதனைங்கிற சாய்ஸ் எடுக்கலாம். அது ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு 10/10 வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா சாய்ஸ்ல எது எடுப்போங்க? நமக்கு எது நல்லா தெரியுமோ அந்த கேள்வியை தான் எடுத்து நம்ம ஆன்சர் பண்ணுவோம். இங்கேயும் நமக்கு நல்லா தெரிஞ்ச சாய்ஸ் மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சிகள், அதை எடுப்போம், பயிற்சி பண்ணுவோம், நிம்மதி நம்மிடமே இருக்கும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.